நம்ம வாழ்க்கை அப்படி போகாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்ளணும்னா டோட்டல் சரண்டர் பிஃபோர் காட். அவர்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள், தப்பான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியம் இல்லை. நினைச்சு பார்க்கணும், நமக்கு முன்பாக தேவன் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு ஜீவனை தெரிந்து கொள்ளுன்னு அவரே ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஜீவன் எப்படி நம்ம தெரிந்து கொள்வோமானால் தேவனாகி கர்த்தர் நமக்குள் வரும்போது, ஜீவாதிபதிக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது. பாருங்க, நான் பல மதத்தார் பார்க்கலாம் இந்த வீடியோவை. அவர்களுக்கு தெரியாது இல்லையா யார் இயேசுதான் வழி என்பதை அவர்களுக்கு தெரியாது. உலகத்தின் சரித்திரத்தை ரெண்டாக பிளக்கப்பட்டது பிஃபோர் த கிரைஸ்ட் அண்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் கிரைஸ்ட். தேவன் அவர் எப்படி எடுக்கிறார்னா, இந்த மனு குலத்தின் சாபத்தை எடுக்கிறதுக்கு அநேகம் பரிசுத்தவான்களை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். நல்வழிப்படுத்துறதுக்காக, சீர்படுங்க, இந்த வழி போகும்போது நீங்கள் அழிவுக்கு நேராக போகிறீங்க சொல்லி அவருடைய பிள்ளைகளை அனுப்புகிறார் தேவன். ஆனால் மனு குலத்தில் இருக்கிற மனுஷர் என்ன பண்ணாங்க? தங்க கையினால் உருவாக்கப்பட்ட காரியங்களை வைத்து இதுதான் எனக்கு கடவுள், இதுதான் எனக்கு ரட்சிப்புன்னு சொல்லி அதை வணங்குறாங்க. நம்மளால் ஒரு 5 நிமிஷம் சூரியனை கண்ணால் பார்க்க முடியாது. அதோடைய வெப்பம் அவ்வளோ அதிகமாக இருக்கும். இந்த சூரியனுக்கு இவ்வளோ வல்லமை இருக்குமே ஆனால் நட்சத்திரங்களுக்கு எத்தனை வல்லமை இருக்கும்? இந்த நட்சத்திரங்களுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குமே ஆனால் அதை படைத்த தேவன் எத்தனை வல்லமை உள்ள தேவன். அந்த தேவனை ஒரு சின்ன பொருளுக்குள்ளே வச்சு இதுதான் நான் கடவுள்னு சொல்லிட்டு ஆராதிக்க முடியுமா? இல்லை படத்தை வரைஞ்சி இதுதான் என்னுடைய கடவுள்னு சொல்ல முடியுமா? முடியாது. கையினால் உருவாக்கப்பட்டது எதுவுமே அவரை அவர் தான் கடவுள்னு சொல்ல முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி பர்சன், ஒரே ஒருவர் மட்டும்தான் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவர் சத்தியமுள்ள தேவன். அவருடைய வார்த்தை சத்தியம் நிறைந்தது, வல்லமை உள்ள தேவன். அவர் சொன்ன சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். அவர் சொல்கிறார், காற்றை பார்த்து சொல்கிறார், இறையாதே அமைதலாய் இரண்ட மாத்திரத்தில் காற்றும் கடலும் கொந்தளிப்ப நின்று அமைதலாயிற்று. மரித்த லாசருவின் சடலத்தின் முன்பாக நின்று அந்த குகைக்குள்ள போய் நின்று கூப்பிடுறார். 4 நாள் நாரி போன சடலத்தை கூப்பிடுறார், லாசருவை வெளியே வா. கட்டப்பட்டவனாய் வெளியில வரான். 12 வருஷ சிறுமி மரித்தாள். தப்பித்தாக்குமி சொன்ன மாத்திரத்தில் அந்த பிள்ளை, அதாவது சிறு பிள்ளையே ஏந்திரின்னு சொன்ன மாத்திரத்தில் அது ஜீவனோடு வெளியில வந்தது, உயிர் வந்தது. ஜீவாதிபதி நமக்குள்ள காணப்படும் போது நமக்குள்ள ஜீவன் கிடைக்கும். அந்த ஜீவன் அந்த பிள்ளைக்குள்ள போனது. நாயினூர் விதவையின் மகன் செத்து போயிட்டான். அந்த அம்மா ஏற்கனவே விதவை, இருந்தது ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைய செத்து போச்சு. சடலம் போது அடக்கம் பண்ணுறதுக்காக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியே வரார். அவர் அந்த பாடையை தொட்ட மாத்திரத்தில் அந்த மகன் உயிரோடு எழும்பி வருகிறார். இத்தனை வல்லமை உள்ள தேவன் அவர் என்ன செய்தார்? கண்கள் பார்வை இல்லாதவர்களுக்கு கண்களுக்கு பார்வை கொடுத்தார். காது கேளாதவர்களுடைய காதுகளை, செவிகளை திறந்து கேட்கும்படி செய்தார். ஊமையுமா இருந்த மனுஷனுடைய நாக்கு பேச வைத்தார். அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. சத்ரு
அந்த மக்கள் இருதயத்தில் போய் அவருக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அவர் ஊழியம் செய்தது 3.5 வருஷம் இந்த பூமியில். அந்த 3.5 வருஷம் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிற ரைச்சியஸ் மேன் சொல்லி தேவன் அங்கீகரிக்கிறார்ல, அந்த மாதிரி நாமும் நன்மை செய்கிறவர்களாகவே இருக்கணும். தீமை ஒரு காலமும் நிற்காது. தீமை செய்கிறோடைய பேரை இந்த பூமியிலே அறுப்புண்டு போகும், இல்லாதபடி தேவனாக்குவார். அது எந்த விதத்தில் எந்த வகையில் தீமை செய்கிறாங்கன்றது நமக்கு டெரிவேஷன்ஸ் கிடையாது. கர்த்தர் சொன்னார், துன்மார்க்கன் அழிந்து போவான், நீதிமான் பனைமரத்தை போல செழித்து நிற்பான். அந்த நீதிபரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார், நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக, நம்மளை ரட்சித்தார். அவர் என்ன சொல்றாருன்றத வசனத்தை வாசிக்கலாம். இந்த கட் பண்ணிக்கோ டெபோ. வாசிக்கலாம், ஆரம்பிக்கலாமா? யோவான் 14:6. அதற்கு தேவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவ்வளவுதான், முடிஞ்சது. பலர் பல வழிகளில போய் பரமாத்மாவை போய் பார்க்கலாம். There is no way other than Jesus. Jesus Christ of Nazareth, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்குள்ள போக வாய்ப்பு கிடையாது. அவரே இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். தேவஜனமே, இந்த வேளையில் நம்ம வாசித்தோம், லீட் மீ லார்ட் இன் யோர் ரைட் ஸ்டாண்டிங், இன் யோர் ரைச்சியஸ் பாத். உங்களுடைய நீதியான வழியில் என்னை நடத்துங்க. பொய் வாயில் எனக்கு வேண்டாம், அபத்தமான பேசுகிற நாவு எனக்கு வேண்டாம். என்னோட நாவு, என்னுடைய வாய் பிரேத குழியாக மாறக்கூடாது. அது நீங்கள் அருவருக்கிற காரியம். நான் நீதியான வாழ்க்கை வாழணும். 10வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகிகளுடைய திரட்சி நிமித்தம் அவர்கள் தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்றாரு. தனக்கு விரோதமாக இருக்கிற மனுஷரை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்றார். அவர் ராஜாவாக இருந்தாக்கா அவருக்கு இருக்கிற அத்தாரிட்டியில் அவருக்கு விரோதமாக செஞ்ச மனுஷனை என்னென்னலாம் செஞ்சுருக்கலாம். அதாவது தீமை செஞ்சு அவருக்கு துரோகம் செஞ்சவங்கள நேராக கூப்பிட்டு அப்படியே ஸ்லாட்டர் தான், டோட்டல் ஸ்லாட்டர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, டோட்டலாக ஆண்டவர் கையில் கொடுத்தாச்சு, நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் செய்யுங்க. அதுதாங்க சரண்டரிங் பிஃபோர் காட். எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நியாய தீர்ப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க, தீமை செய்கிறாங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க, தவறுதலான வழியில் என்னை இழுக்கணும்னு பார்க்குறாங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாமே உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்றேன். கர்த்தர் அப்போ எவ்வளோ சந்தோஷப்படுவார்ல. என் மகன் என்ன நம்புகிறான், என் மக என்ன தான் நம்புகிறான். அப்போ அவர் எப்படி இருப்பார்? மிகவும் 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 சந்தோஷப்படுவார். நம்ம வாழ்க்கையில் கூட அதை அப்படியே நம்ம ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வந்துடணும். நம்ம ஜட்ஜ்மெண்ட்டோ நம்மளுடைய காரியமோ இதில் இடமே இருக்கக்கூடாது. பாருங்கள், அடுத்த வசனத்தில்
அவர் அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்றார் 11ஆம் வசனத்தை. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. But let all those who take refuge and put their trust in you rejoice. Let them ever sing and shout for joy, because you make a covering over them and defend them. Let those who love your name be joyful in you and be in high spirit. Awesome God. அவருக்குள்ள இருக்கும்போது நமக்கு என்னென்ன கிடைக்குதா? ரெஃப்யூஜ் கிடைக்குது. ரெஃப்யூஜ்னா என்னது? அடைக்கலாம். அடுத்தது ரிஜாய்சிங், த ஜாய், சந்தோஷத்தின் உச்சக்கட்டம்னு வச்சுக்கோங்க. ஆண்டவருக்குள்ள அந்த சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் காணப்படுறாங்க. நமக்கு அடைக்கலம் மட்டும் இல்லை, நமக்கு சந்தோஷத்தின் நிறைவுகளை கற்றுக்கொண்டார். அதுக்கு பிறகு அவர்களை சூழ ஒரு கவரிங் வைக்கிறார் ஆண்டவர். இதை வாசிக்கும் போதே நம்ம உள்ளம் ஆண்டவருக்குள்ள களி கூறணும். ஏன்னா யார் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் பாருங்க? போலீஸ் எஸ், செக்யூரிட்டி எஸ், ஓரளவுக்கு பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன். அதுக்கு மேலே நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தேவன் சொல்கிறாரு, ஐ ஹாவ் புட் அ கவரிங் அரவுண்ட். நம்மளை சூழ ஒரு கவரிங். நம்ம சிச்சுவேஷன், நம்மளுடைய போகிற வழிகள் எல்லாத்துலேயும் அவர் அழகாக நம்மளை பாதுகாக்கிறார். And let those who love your name be joyful in you in high spirits. அந்த இறுதி களிப்பாக தேவனுக்குள்ள களி கூர்ந்து மகிழும். எத்தனை பெரிய பாக்கியம் நமக்கு. சிச்சுவேஷனை பார்த்து நம்ம கிரம்பிள் ஆகக்கூடாது. நம்ம சூழ்நிலை நம்மளை ப்ரெஸ் டவுன் பண்ணக்கூடாது. கர்த்தர் அவர் சொல்கிற காரியம், ஐ am your right standing, righteous God, நீதியுள்ள தேவன். அடுத்தது 12வது வசனம் வாசிங்கம்மா. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆசம். இதுதான் ஃபைனலாக கர்த்தர் கொடுத்துக்கிற ஆசீர்வாதம் நீதிமானுக்குண்டானது. அவர் நம்மை காருண்யம் என்னும் கேடகத்தினால நம்மளை சூழ்ந்துக்க. ஸோ நம்ம இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகன்றதுக்கு ஒரே வார்த்தை. ஸோ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். தெய்வ ஜனமே, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் என்னவா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுக்குங்க. தாவீது ராஜா எல்லாமே இருந்தும் அவர் தன்னை நம்பலை. தன்னுடைய ஸ்ட்ரென்த் எந்தெந்த ஏரியாஸில் இருக்குதோ அதை நம்பலை. ஐ ரிஜாய்ஸ் இன் யூ லார்ட், நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லி ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து அவர் வாழ்ந்து அவர் ஜெயித்த மனுஷன். நாமும் அவ்விதமாக வாழ்ந்து கர்த்தருக்கு முன்பாக ஜெயமாய் நடப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தலைவனை ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலே காலைதோறும் உம்முடைய கிருபை இருக்குது, மாலைதோறும் உம்முடைய சத்தியம் எவ்வளோ உண்மையுள்ளது என்று பார்க்குறோம். இதுதான் தாவீது ராஜா சொல்கிறார், காலைதோறும் உம்முடைய கிருபை புதியது. மாலையிலே நீர் எவ்வளோ உண்மையுள்ள தேவன், நீர் சத்தியம் உள்ள தேவன், நீர் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாக எங்கள் வாழ்க்கையில் செய்தீர் என்று கர்த்தாவே இரவிலே உமக்கு ஆராதனை செய்து உம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை விளங்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்து உம்மை துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை துதித்த அந்த மனுஷனாகிய தாவீதின் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது, கர்த்தாவே எல்லா பக்கத்திலும் சூழ்நிலை போராட்டம் இருந்தாலும்
கர்த்தர் அவரை தாங்கி நீர், ஏந்தி நீர், சுமந்தீர். ஒவ்வொரு பிரச்சனையில ஜெயமாய் நீர் நடத்தினீர் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாக நாங்களும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு உதவி நீர் செய்யும் ராஜா. எல்லா காரியத்திலும் உம்மை நாங்கள் முன் வைக்கிறோம், நீர் நடத்துவீராக. கர்த்தாவே, இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த வெற்றியின் வார்த்தைக்காக நன்றி நன்றி நன்றி. எல்லா மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் உமக்குரியது. மீட்பர் இயேசு நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென்.